ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக முஸ்லீம்கள் நிறைய நாடுகளில் அந்தந்த நாட்டுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை இடிப்பாங்க. குறிப்பாக பாரதத்தில் பல கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இப்போ அபுதாபியில் முஸ்லீம் அரசாங்கமே இந்து கோயில் கட்டுறதுக்காக இடம் கொடுத்தது. ஆனால் அது எப்படி அந்த பாலைவனத்தில் அவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடியும் அப்படின்னதுக்கு கேட்டதுக்கு என்னென்னா, அவங்க பள்ளத்தை தோண்டும்போது ஏற்கனவே அங்கே கற்கள்லாம் இருந்திருக்கு. ஏற்கனவே ஏதோ ஒன்று இருந்திருக்குது. அது அநேகமாக கோயிலாகவே கூட இருந்திருக்கலாம். ஏன்னா முதலில் தோன்றியது இந்து மதம்தான். இந்தியா தான் முதல்ல இருக்குமே. இந்தியாவிலும் அந்த டெல்லி சார்ந்த பகுதி தான் இருக்கும். 5000 வருடத்திற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருக்கும். ஸோ 2500 வருடம் கழிச்சு இதே பாரத பூமி நரகமாக மாறும். காரணம் என்ன? நிலநடுக்கம் வரும். அப்போல்லாம் மனிதர்கள் சிதறடிக்கப்படுறாங்க. ஸோ அப்படி வெளியில் வெவ்வேறு இடங்களில் போகும்பொழுது அங்கே மற்ற மதங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. ஆனாலும் போனது யாருன்னா, இங்கேருந்து போனவர்கள் இந்துக்கள். ஆக்சுவலாக அவங்கள இந்துக்கள்னு சொல்லக்கூடாது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். ஸோ அப்போ அவங்க பக்தியை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இந்துக்கள் எப்படி நம்ம கோயில் கட்டுமோ அதே மாதிரி தான் அங்கேயுமே கட்டுவாங்க. அதனால தான் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களால் சிவன் கோயிலை பார்க்க முடியும், சிவன் கோயிலுடைய இடிபாடுகளை பார்க்க முடியும். அல்லது அவங்க மசூதியிலே பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கிறது, நந்தி இருக்கிறதெல்லாம் பழைய மசூதிகளில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அது காரணம் என்னென்னா, இங்கேருந்து போனவங்க தான் முதல்ல கோயில் கட்டுறாங்க. மதம் மாறினாலும் இந்த உருவத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக குரானுக்கு முன்பு எழுதப்பட்ட பைபிள் பழைய ஏற்பாட்டிலேயே கோயில் இடிக்கிறத பற்றி, விக்கிரகத்தை இடிக்கிறத பற்றியெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அதை கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணலை, ஆனால் முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, என்ன அப்படி எழுதப்பட்டிருக்குது? எதுக்காக அவங்க கோயிலை கண்டால் இடிக்கிறாங்க அப்படின்னா, அதில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு தேவர்களை நீங்கள் உருவாக்கக்கூடாது, உங்கள் மூதாதையர் வழிபட்ட தேவர்களை நீங்கள் வழிபடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மூதாதையர்கள் அப்படின்னாலே கிறிஸ்தவர்களுக்கு முன்பு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஆதாமை கடவுள் படைத்தார் அப்படின்னா, மூதாதையர்னால் அவங்களுக்கும் முன்னாடி இருந்தவங்கன்னு அர்த்தம். அப்போ ஆதாம் முதல் மனிதன் கிடையாது, அவங்களுக்கும் முன்னாடி உலகம் இருந்திருக்குது, மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, கடவுளை வழிபட்டு இருக்கிறாங்க, வெவ்வேறு மதங்கள் இருந்திருக்குது. அதை வழிபடாதீர்கள் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஏன் வழிபடக்கூடாது அப்படின்னா, பைபிளில் அடிக்கடி கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க, நாங்கள் உயிரோட்டமான தேவன், உங்களதெல்லாம் வெறும் கல் சிலை அப்படின்வாங்க. இந்துக்களை பார்த்து நக்கலா. சரி, ஓகே, யார் அந்த உயிரோட்டமான தேவனா? இயேசுன்னுவாங்க. அவர் தான் செத்துட்டாரு, அவர் உயிர்த்து வந்தார், இப்போ எங்கே? இங்கே தான் இருக்கிறார். இப்படி ஒரு கான்செப்ட் அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அந்த நம்பிக்கை இல்லைன்னா அந்த மதம் கிடையாது. ஸோ அதனால் அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இயேசு உயிரோட்டமான தேவன், மற்றதெல்லாம் விக்கிரகம்னு நினைக்கிறாங்க. ஆனால் விக்கிரகம் அப்படின்னா சிலை இல்லையா? ஸோ சிலை யாருக்கு வைப்பாங்க? இறந்து போனவர்களுக்கு தான் வைப்பாங்க இல்லையா? உயிரோடு இருக்கும்போதே சிலை வைக்க மாட்டாங்க. அப்போ இறந்து போனவர்களை வழிபடக்கூடாதுன்ற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. அது இறந்து போனாங்கன்னா என்ன அர்த்தம்? மனுஷங்க தானே இறக்க முடியும். இயேசு இறந்தார், நபி இறந்தார், புத்தர் இறந்தார், எல்லாருமே இறந்தவங்க. கிருஷ்ணர், ராமர் எல்லாருமே இறந்தது தான். அது புராணத்திலே இருக்குது. அப்போ இறந்தவர்கள் கடவுளாக இருக்க முடியாது. அதனால தான் விக்கிரக வழிபாட்டை அவங்க எதிர்க்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்களை வழிபடாதேன்னு அர்த்தம். அதோடைய உண்மையான அர்த்தம் அதுதான். அது யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ கிருஷ்ணர்லாம் தேவ ஆத்மா, மகான் ஆத்மா, இருந்தாலும் மனிதன் தான் இல்லையா? பூமியில் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்தார், எல்லாரையும் மாதிரி வாழ்ந்தார், இறந்தார். அப்போ எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும்? பிறப்பிறப்பில் வருபவர் கடவுளாக இருக்க முடியாது. அவரை வணங்காதே அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஆனால் இதை இவ்வளோ விலாவரியாக பைபிள்லையோ குரான்லையோ சொல்லப்படலை. அவங்க அதில் போட்டுக்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் இது. இப்போ உயிரோட்டமான தேவன் யார்? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், பிறந்தா கண்டிப்பாக இறப்பாங்க. இயேசு பிறந்தார்ல, அவர் தூய்மையாக பிறந்திருக்கட்டும், ஆனால் பிறந்தார்ல, இப்போ கண்டிப்பாக இறந்துருப்பார். வள்ளலார் பக்தர்கள் எங்காலும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லிக்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் இயேசுவும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லிக்கலாம்.
ஆனால் அது உண்மை கிடையாது. பிறந்தால் மரணம் கண்டிப்பாக உண்டு. கடவுள் பிறப்பதும் இல்லை, மரிப்பதும் இல்லை. ஸோ இதுதான் உண்மையான காரணம் கோயிலை இடிப்பதற்கு. அது கூட அவங்களுடைய பேராசையெல்லாம் சேர்ந்து கோயிலை கொள்ளடிக்கிறதுக்காக நகையெல்லாம் திருடிட்டு போனாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் பைபிளில் சொன்னதுடைய அர்த்தம் இதுதான். ஆக்சுவலாக பைபிளில் கடவுளை அதை விட அசிங்கப்படுத்த எந்த யாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குரானில் இருந்திருக்கலாம், பட் முதல்ல வந்தது பைபிள்னால சொல்கிறேன். கடவுளை அங்கே பேசிக்காக என்ன பண்ணுவார்னா, திருடுறது எப்படி, கொலை பண்ணுறது எப்படி, இதை கற்றுக் கொடுப்பார். இதை தான் பண்ணுவார். மோசஸ் காலத்திலேருந்து வா உனக்கு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த கொடுக்குறேன்னு அழிச்சிட்டு போய் வர வழியில் இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணி அந்த நாட்டெல்லாம் நீ எடுத்துக்கோ. இதை கடவுள் சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ என்னென்னா, மனிதனை வழிபடக்கூடாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, மனித வழியையும் கடவுள் வழியாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ பைபிளில் சொன்னப்பட்டது மனித வழி தான். இல்லை திருடுறதுக்கு கடவுளாக கற்றுக் கொடுப்பார், மனுஷன் தான் கற்றுக் கொடுப்பான். ஸோ பைபிள், குரான், கீதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையுமே எழுதுனது மனிதர்கள் தான். கடவுள் எழுதலை. ஆனால் அவங்க சொல்லிக்கலாம், கடவுளே அவருக்குள்ளே எழுதினார், அவருக்குள்ளே இறக்குனார் அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாமே மனித வழிகள் தான். அப்போ அல்லாவை தவிர யாருக்கும் வணங்க மாட்டேன்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாவின் பேச்சை தவிர எவன் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். மனிதன் பேச்சை கேட்க மாட்டேன்னு அர்த்தம். இல்லையா? கடவுள் ஒன்றும் பயந்தாங்கோலி கிடையாது. ஒரு மனிதனை தேவதூதன் அனுப்பிச்சு நான் சொல்கிறதெல்லாம் நீ சொல்லிட்டு போ, ஏன்னா மனுஷங்க பயங்கரமாக இருக்கிறானுங்க, நான் வந்தால் கொலை பண்ணுறானுங்க, அப்படிலாம் கடவுள் பயந்தாங்கோலி கிடையாது. அவரே நேரடியாக வருவார். ஸோ இது வரைக்கும் கடவுள் வந்தார், இறை தூதர் மூலமாக சொன்னார் அப்படின்னு நீங்கள் கேட்ட அத்தனையும் மனித வழியே. ஸோ அந்த மனித வழியை கடவுள் வழின்னு ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இல்லை, எல்லா நாடுகளும் மதம் தானே பிரச்சனையாக இருக்குது. கடவுள் உருவாக்குற வழி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய வழி, மதங்கள்லாம் என்ன சொல்லுது? ஒருத்தன் பிரச்சனை கொடுக்குறானா அவனை கொன்னுடு, இது வழி. அவனை கொண்டுட்டா அவன் குடும்பத்தை சார்ந்தவன், அவன் ஜாதியை சார்ந்தவன், மதத்தை சார்ந்தவெல்லாம் கம்முன்னு இருப்பானா? யோசிக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் சாத்தானுடைய வழின்றது. மனித வழி தான் சாத்தானுடைய வழி. ஸோ அப்போ பைபிளில் என்ன போட்டிருக்கோன்னா, அந்நிய தேவனை ஒருத்தன் வணங்குறான் அப்படின்னா அவனை இட்டுட்டு அவன் உன் குடும்பத்தில் உன் குழந்தையாகவே இருந்தால் கூட அழிச்சிட்டு முதல் அடி நீ அவனை அடி, பப்ளிக்காக எல்லோரும் முன்னாடியும், மற்றவன் அடித்து அவனை கொலை பண்ணட்டும். இதைத்தான் பைபிள் போதிக்குது, பழைய ஏற்பாடு. அது டைரெக்டாக. இன்டைரக்டாக அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியம் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து தான் சொல்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு அது கடவுளுடைய ஞானத்தை உண்மையிலே கடவுள் நேரடியாக இறுதியில் கொடுக்குறாரு பாருங்க. அந்த ஞானத்தை வச்சு தான் நம்ம வீடியோ போடுறோம். அந்த ஞானம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன ஆன்மீக ரகசியம் இருக்குன்னு தெரியுமே தவிர, நீங்கள் எத்தனை வருடம் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம், கீதையை படித்தாலும் சத்தியமாக அதில் உள்ள உண்மையான அர்த்தம் தெரியவே தெரியாது. ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்லியிருந்தார், அதாவது விக்கிரக வழிபாடு பண்ணுறது கொலை பண்ணுறதோட மிகப்பெரிய குற்றமாக குரானில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் உண்மையில் கொலை செய்வதை விட மிகப்பெரிய குற்றமாக உண்மையான கடவுள் சொல்கிறது என்ன அப்படின்னா, காமத்தில் ஈடுபடுறது. அதெல்லாம் நல்லா ஈடுபடுவாங்க. எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இன்னொரு சாமியை கும்பிட்ட உடனே கடவுளுக்கு கோபம் வந்துடுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சொர்க்கமாக கடவுள் படைக்கிறார் இல்லையா 5000 வருஷம் முன்னாடி, முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது யாருமே சாமி கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் சாமின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அவங்களாம் உயிரோட்டமாக இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்போது அங்கே வாழ்ந்தவர்கள். அவங்கள தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். அந்த சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தான் எல்லா மதத்தினரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் மனித வழியை ஃபாலோ பண்ணுறதுனால யாரும் அங்கே வரமாட்டாங்க. பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்போது பிறக்க மாட்டாங்க. அப்போ சொர்க்கத்திற்கு யார் வருவார்னா, கடவுளுடைய வழியை கேட்பவர்கள் வருவாங்க. சொர்க்கத்தில் எப்படி இருக்கும்? பைபிள் குரானில் என்ன போட்டிருக்கு? சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்ற எண்ணம் சொர்க்கத்தில் இருக்காது. ஆனால் பைபிளும் குரானும் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த விலங்கெல்லாம் சாப்பிட்லாம், இந்த விலங்கு சாப்பிடக்கூடாது. சொர்க்கத்தில் எந்த விலங்கையும் எந்த விலங்கும் சாப்பிடாது. ஏன்னா சொர்க்கம் நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிக்கும் அது சொர்க்கம். எல்லா ஜீவராசியும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய உலகம். ஸோ அப்போ நான்வெஜ்ஜே விடாதவன் எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு கற்பனை என்னென்னா, அங்கே எது நினச்சாலும் நடக்குமா. அப்படியே கையை நீட்டி மேலே போகிற பறவை எனக்கு வேணும்னா அப்படியே ஃப்ரையாகி கையில் விழுமா. இவங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை.
அங்கேயும் இவங்க நான்வெஜ்ஜை விட மாட்டாங்களாம். அப்படி நான்வெஜ்ஜு தான் உனக்கு ஆசைன்னா அதை தானே இங்கே சாப்பிட்டுன்னு இருக்கிற, அப்புறம் எதுக்கு சொர்க்கம் இல்லையா? நான்வெஜ்ஜு சாப்பிட்றதே முதல்ல எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து அடிக்கடி கமெண்ட்டில் போடுவார், பாலைவனத்தில் என்ன பண்ணுவாங்க வெஜிடேரியனுக்குன்ட்டு. வெளிநாட்டிலேருந்து அசைவத்தை இம்போர்ட் பண்ண தெரிஞ்சவனுக்கு வெஜிடேரியனை இம்போர்ட் பண்ண தெரியாதா என்ன? அங்கே தண்ணி கூட தான் கிடையாது, அதுக்காக கடல் தண்ணியாக குடிச்சிட்டு இருக்கிறான். சும்மா நாக்கு ருசிக்கு அடிமையானதுனால ஏதாவது ஒரு சப்பக்கட்டு சொல்கிறது. ஸோ அதே முஸ்லீம் நாடுகளில் இந்த ராஜயோக தியான நிலையங்கள் இருக்குது. நிறைய அரபியர்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற மதத்தினரும், ஏன்னா இப்போ எல்லா நாட்டிலையும் எல்லா மதத்தினரும் போயிட்டாங்க இல்லையா? ஸோ எல்லோரும் அவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களா, அவங்களால எப்படி முடியுது? சாப்பிடணும், இந்த அசைவ உணவுக்கு நாக்கு அடிமையாக இருக்க விடமாட்டேன் அப்படின்னு வைராக்கிய உணர்வு இருந்தால் முடியும், இல்லைன்னா முடியாது. இது கேட்குறது எப்படி இருக்குன்னா, பக்கத்துலேயே அழகான பொண்டாட்டி இருக்கிறா, எப்படி காமம் இல்லாமல் இருக்க முடியுதுன்னு ஒரு ஐயப்பன் பக்தர் கேட்டால் எப்படி இருக்கும் இல்லையா? மாலை போடுறதே எதுக்கு? பிரம்மச்சரிய விரதம் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான். அப்போ கட்டுப்பாடு இல்லாதவன் அதை பண்ண மாட்டான். ஸோ அதேமாரி என்ன, அதாவது சபரிமலைக்கு போகிறதுக்கே இந்த கட்டுப்பாடுனா, இருக்கிறதுலே மிக உயரமான இடம் சொர்க்கம். உயரன்றது மலை மேலே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, உயர்ந்த முயற்சி செய்தால் மட்டுமே அங்கே போக முடியும். அப்போ கலியுகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே தான் பண்ணுவீங்கன்னா, அதான் கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? கலியுகத்தில் என்ன விஷயம் பண்ணுவோமோ அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தில் பண்ணுற விஷயம் இங்கே பண்ணுற விஷயம் மாதிரி இருக்காது, அது சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். இங்கே காமம் இருக்குது, அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால. அந்த பரிசுத்தமான தேவதையை பூஜை பண்ணுறவன் காமம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட மக்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அதனால தான். ஸோ சொர்க்கத்தில் ஏன் சாமி கும்பிடலன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கிடையாது, கடவுளை பற்றி நினைவே இல்லாத அளவுக்கு ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சமாவது துக்கம் வந்தால் தான் நம்ம கடவுளை நினைப்போம். ஸோ 2500 வருடம் அவங்க நினைத்ததெல்லாம் நடக்கும். அதாவது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகைகள் இருப்பாங்கன்னா எவ்வளோ பணக்காரர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஸோ அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றோடு ஒன்று அவ்வளோ அன்பாக இருக்கும். அப்போ மனிதர்கள் கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. மகாபாரதம் ராமாயணத்தில் போட்ட மாதிரிலாம் ஒருத்தர் சண்டைலாம் போட்டுட்ருக்க மாட்டாங்க. ராமருடைய மனைவியை யாரும் கடத்திட்டுலாம் போக மாட்டாங்க. கிருஷ்ணர் போய் யாரு கூடயும் சண்டைலாம் போட மாட்டார். அப்படிலாம் சண்டை போடுற மாதிரி இருந்தால் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம முதல்ல முயற்சியே பண்ண மாட்டோம். அது எப்படி சாத்தியம்? காமம்னா என்னென்னே தெரியாமல், கோபம்னா என்னென்னே தெரியாமல், பற்று பேராசை ஆங்காரனா என்னென்னே தெரியாமல் எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சுது அப்படின்னா, அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும். ஆத்மான்றது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்து பார்க்குறது, பேசுகிறது, கேட்குறது, நடக்கிறது எல்லாமே உடம்பு மூலமாக பண்ண வைக்கிறது ஆத்மா. அவர் தான் ராஜா, அவர் இந்த உடலை வந்து தன் கட்டளைப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. முதல்ல ஆத்மா நான், பிறகு இந்த உடலை நான் எடுக்கிறேன், இந்த உணர்வு இருக்குது. ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க, பூர்வமத்தியை பார்த்து தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த உடம்பு போயிடுச்சுன்னா இது வெறும் ஜடம் தானே. ஸோ ஜடத்தின் மீது கவனம் இருக்காது, உண்மையான உயிர் மீது தான் கவனம் இருக்கும். ஸோ அந்த அதே மாதிரி தன்னையும் ஆத்மா பூர்வமத்தியில் நான் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறேன்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால அவங்க வெளி உலக விஷயத்தில் மயங்க மாட்டாங்க. ஏன்னா கவனம் உள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வெளி உலக விஷயத்துலையும் மயங்காததுனால ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை அனுபவம் செய்வாங்க. அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம்ன்றது. அதாவது ஆனந்த ஸ்வரூபம், ஆழ்ந்த அமைதியும் ஆனந்தமும் ஒரே சீராக நிரந்தரமாக இருக்கும். ஆத்மாவில் மட்டும் கவனம் இருக்கும்பொழுது. ஸோ முதல் 2500 வருஷம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அவங்க வெளி உலக விஷயத்தில் மயங்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அங்கே வந்து தங்கம் எல்லாம் கொட்டி கிடந்தால் கூட வரிசை கிரமம் இருக்கும். அங்கே ராஜாராணி ஆட்சி தான், லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தான் நடக்கும். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லோரும் பணக்காரங்க தான், ஆனால் வித்தியாசம் இருக்கும். எல்லாரையும் விட பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க, அதை விட பணக்காரங்க, எல்லாரையும் விட பணக்காரங்க ராஜா, அவரை விட பெரிய பணக்காரர் மகாராஜா.
ஸோ இப்படி இருக்கும். ஸோ அதனால் இவன் நம்மளோட பெரிய ஆளாக இருக்கிறானே அந்த மாதிரி ஒரு பொறாமை, பேராசை, அபகரிக்கணுன்ற எண்ணம், இந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் இருந்தது காரணம் ஆத்மாவிலேயே அவனுடைய கவனம் இருந்ததுனால ஆத்மாவுடைய உண்மையான குணமான தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம் இதுதான் அவங்கக்கிட்ட இருந்து எப்போவுமே அவங்க பார்வையில் வெளிப்படும், வார்த்தையில் வெளிப்படும், எண்ணத்தில் வெளிப்படும். இது எப்போ? முதல் 2500 வருஷம். அடுத்தது அந்த 2500 வருடம் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கவனம் வெளி உலகத்தில் சிதறடிக்கப்படும். அதாவது ஆத்மா சக்தி இழக்குது, ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. இப்போ வெளி உலக விஷயத்தில் ஸ்லைட்டாக மயங்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆத்மான்றதே மறந்துடுறாங்க. அப்போ அந்த ஆனந்தத்துக்கு உள்ளிருந்து வந்த ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க, புலனின்பத்தின் மூலமாக அடைய ஆசைப்படுறாங்க. ஆனால் வெளியில் உள்ள இன்பங்கள் எல்லாமே உங்களை ஏமாற்றி அலைய வைக்கக்கூடிய இன்பங்கள், உங்களுக்கு இறுதியில் துக்கத்தையும் மிகப்பெரிய தண்டனையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளியில் உள்ளது. அதான் சிற்றின்பம்னு சொல்கிறோம். ஸோ அதில் சிக்கும் பொழுது துக்கம் வருது பாருங்க, டக்குன்னு கடவுளுடைய நினைவு வந்துடும். ஸோ அப்போ தான் முதலாக உலகத்திலேயே கட்டப்பட்ட கோயில் சிவனுக்கு தான் கட்டுறாங்க. குஜராத்தில் சோமநாதர் ஆலயம். அதுதான் பல முறை முஸ்லிம் மன்னர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் பல முறை சூறையாடப்பட்டது, இடிக்கப்பட்டது, மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டது, இப்போவும் இருக்குது. இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் கட்டினது தான் கடைசியாக கட்டப்பட்டது அது. சரி, ஓகே. இப்போ ஏன் இந்த கடவுளுடைய நினைவு வந்தது தெரியுமா? அவங்க பாவம் செய்கிறாங்க, துக்கம் வருது. அந்த பாவத்தில் முதல் பாவமே காமம் தான். ஸோ காமம்ன்றது இப்போ நினைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்காதீங்க. அங்கே நமக்கு சின்ன வயசில் ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா, ஆண்கள் பெண்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு, ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ், சலனம், அதுதான் வரும். அதுதான் முதல் காமம். ஸோ அப்போவே அவங்களுக்கு உள்ளேருந்து வந்தால் அந்த ஆனந்தம் கட்டானது தெரிய ஆரம்பிக்குது. அதுவே துக்கத்தை கொடுக்கும், தெரியும் இல்லையா. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆகிடும், அவனுக்கு படிப்பில் கான்சென்ட்ரேஷன் போகாது, அவங்க கூட யாராவது பேசினா அவங்களுக்கு கடுப்பாகும், இவ்வளவு துக்கமும் வருது இல்லையா. ஸோ அப்போ தான் அவன் சிவலிங்கம் வச்சு கோயில் கட்டுறான். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணருக்கு கோயில் கட்டுறாங்க. அப்படியே ஒன்று நிறைய தேவதைகளுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னைய வரைக்கும் தொடர்ந்து வருது. இன்னைய வரைக்கும் கோயிலில் போய் என்ன பண்ணுறோம், எனக்கு துக்கத்திலிருந்து காப்பாற்று, துக்கமே வரக்கூடாது, அல்லது வந்த துக்கத்திலேருந்து நான் விடுபடணும், இவங்க மரணத்திலேருந்து விடுபடணும், குழந்தை பிறக்கணும், சொத்து வரணும், பிஸ்னஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி தான் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம். இழந்ததுனால வேணும் வேணும், வச்சிருக்கிறது கூட எங்கே நம்மளை விட்டு போயிடுமோன்ற பயத்தில் இறைவன்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் பக்தி மார்க்கம். கடந்த 2500 வருடமாக பக்தி மார்க்கம். ஸோ அதை இந்து மதம் தொடங்கி வைக்க அதை அப்படியே மற்ற மதங்கள் ஃபாலோ பண்ணுது இல்லையா. இப்போ நீங்கள் பைபிள் பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் கோயில் கட்டணும், எப்படியெல்லாம் வழிபடணும்னு சொன்னது ஃபுல்லாக இன்னை வரைக்கும் இந்து மதத்தில் வழிபடுற முறை தான். ஸோ அப்போ கோயிலை இடின்னு அவங்க சொன்னது பைபிளில் சொல்லப்பட்ட கோயிலும் சேர்த்து தான், குரானில் சொல்லப்படுற கோயிலும் சேர்த்து தான். ஏன்னா இது எல்லாம் பக்தி மார்க்கம். மனிதன் தப்பு செஞ்சதுனால கடவுளின் பக்கம் திரும்பினான், பக்தி பண்ணான். ஆனால் கடவுள் இடிக்க சொன்னாரானா கடவுள் இடிக்க சொல்லலை, சாத்தான் இடிக்க சொல்லியிருக்கிறான். ஏன்னா வேதத்தை சாத்தான் தான் எழுதுனது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காமத்தில் விழுந்தது தான் முதல் பாவம், மிகப்பெரிய பாவம் அதுதான். இன்னைய வரைக்கும் நடக்கிற கொலையெல்லாம், பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் காமத்தினால தான் நடந்தது அப்படின்னு கடவுளே சொல்கிறார். அப்போ உண்மையில் அந்நிய தேவனை வழிபடுறது இல்லை, அந்நிய தேவனை வழிபடுவதற்கு காரணமாக இருந்த பாவத்தை நாம் செய்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தமே தவிர போய் மற்ற அந்நிய தேவர்களை உடைய ஸ்தலங்களை இடிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அதாவது காமம். ஸோ காமத்தினால தான் நீங்கள் முதலாக பாவம் செய்து துக்கத்தை தேடிக்கிறீங்க. ஸோ துக்கத்திலேருந்து தப்பிக்க கடவுளை தேடுறீங்க. அப்போ தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிறார், கொலை செய்வதை விட மிகப்பெரிய பாவம் காமம். ஸோ இந்த காமத்தினால நீங்கள் பூஜையை தொடங்குனீங்க, பக்தியை தொடங்குனீங்க. அவங்க காமத்தை விட்டுட்டாங்க. ஸோ பக்தி செய்கிறது அல்லது விக்கிரக வழிபாடு செய்கிறது கொலை செய்கிறத விட பாவம் அப்படின்னு முஸ்லீம் சகோதரர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை. ஆக்சுவலாக அப்போ எனக்குமே இது தெரியல. நான் என்ன கடவுள் போய் இப்படி சொல்லுவாரா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு தான் எனக்கே இதுக்கு பின்னாடி இதுதான் அர்த்தம்ன்றது இன்றைக்கி முரளி படிக்கும் பொழுது அதில் சில விஷயங்களை கடவுள் சொல்லும்பொழுது தான் புரியுது.
என்ன சொல்கிறார் கடவுள் அப்படின்னா, இப்போ கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் நேரடியாக சிவனே வரார், கடவுளே வரார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ அவர் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை சொல்கிறார். இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன், அனைத்து செல்வங்களும் அளவற்று நிரம்பி வழியக்கூடிய சொர்க்கமாக படைத்து உங்களையும் தெய்வீக குணங்கள் நிரம்பி தேவதையாக படைத்து அனுப்பின 5000 வருஷம் முன்னாடி. மறுஜன்மம் எடுத்து 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 முதல் 2500 வருஷம் நல்லா தான் இருந்தீங்க. அடுத்த 2500 வருடம் ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு புலனின்பத்துக்கு அடிமையாகி நிறைய பாவம் செஞ்சு அனைத்தையும் இழந்துட்டீங்க. அழகு போச்சு, ஆரோக்கியம் போச்சு, செல்வம் போச்சு, குணம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. ஸோ இந்த நேரத்தில் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் எல்லாமே இல்லை, சாரம் இல்லை. உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்த உணவின் சுவை, பழத்தின் சுவை, மலரின் நறுமணம் இப்போ இல்லை. இந்த ஒரு 30-40 வருஷ கேப்லேயே எப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ நறுமணம் இருந்திருக்கும் மலர்களில், எவ்வளோ சுவை இருந்திருக்கும் கனிகளில், யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ மீண்டும் அந்த மாதிரி உலகத்தை நான் உங்களுக்கு படைக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை அழித்து தான் ஆகணும். ஏன்னா மனிதர்கள் பாவப்பட்டவர்களாக ஆகிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய மனதை மாற்றுவதற்கான ஞானத்தை கொடுக்கத்தான் வருகிறார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. கோடியில் ஒருவர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் பாண்டவர்கள் வெறும் 5 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக காட்டப்பட்டதுடைய அர்த்தம் என்ன? இந்த ஞானத்தை கோடியில் சிலர் தான் எடுப்பார்கள், இறைவனுடைய ஞானத்தை. மனித வழி பின்னாடி தான் எல்லோரும் இருப்பாங்க, மதங்களின் பின்னாடி அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறாரு, அவரை பற்றிய அறிமுகத்தையும் நம்மை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்குறார். நீங்கள் ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த உயிர் தான் உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு சொர்க்கத்தில் இருந்தது. அதை மறக்கும் பொழுது பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, புத்தி மயங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மீண்டும் ஆத்மான்னு உணருங்க. அந்த சக்தி உங்களுக்கு இப்போ இல்லை. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஏன்னா நான் உங்களை மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்தது கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்தது கிடையாது. அதனால தான் கடவுளை யாரும் பார்க்கறது கிடையாது. அப்போ நான் ஆத்மாவாகவே ஒளி ரூபமாகவே இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால தான் லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறோம். அதோடைய அர்த்தம் ஒளி ரூபமாக அவர் இருக்கிறார். லிங்கத்துடைய மேல் பகுதி முட்டை ஷேப்பில் இருக்கிறது ஜோதி. எட்டருந்து பார்த்தாலே அது ஒரு விளக்கு மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் மனுஷனுடைய புத்தி மோசமானதுனால அதுக்கு அருவருப்பான அர்த்தம் என்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ கீழ்ப்பாதி என்னென்னா, அவர் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். வரதே அதுக்கு தான் வர்றார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பாதி. அதை பிரம்மாவின் கமலவாய் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தாமரை ஷேப் இருக்கும் அந்த கீழே. அதுக்கு பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோடைய நினைவு தான், அந்த பிரம்மாவுடைய நினைவாக தான் நந்தி எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ நந்தி காதில் சொன்னால் சிவனுக்கு கேட்கும். எப்படி கேட்கும்? நந்தி உடம்புக்குள்ளே சிவனுடைய ஆத்மா இருந்தால் தானே கேட்கும். ஆனால் இது எல்லாம் தெரியாமலே நம்ம பண்ணுறதுக்கு பேர் பக்தி. ஆனால் அதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்குது. அதை தெரிந்த பிறகு நம்ம பக்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறாரு, உயிரோட்டமாக நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். அங்கேருந்து தான் நான் இங்கே வரேன். அந்த இடத்துக்கு பேர் பரந்தாமம் அல்லது பரலோகம் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கேருந்து தான் வந்தீங்க. சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சிங்க, நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. இப்போ நரகம் அழிந்து மீண்டும் சொர்க்கமாக போகுது. இப்போ அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் வரணுன்னா உடல் உணர்வை விட்டு மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஏன்னா உடல் உணர்வு வந்ததுனால வந்தது தான் நரகம். மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக இந்த பூமி சொர்க்கமாயிடும். அங்கே வருவதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கு என் ஒருவனை நினைவு செய்யுங்க உயிரோட்டமாக. இதுவரைக்கும் கடவுளை பற்றியே தெரியாது. யார் என்ன பண்ணாலும் ஏதோ வேதமாக மதமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். மதம் கொலை பண்ண சொல்தா கொலையும் பண்ணுவோம். அவ்வளோ முட்டாளாக நம்மளை ஆக்கிட்டான் சாத்தான். சாத்தான்னா வேறு ஒன்றும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவனை தான் சாத்தான் மாயான்னு சொல்கிறோம். மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலை தூக்கிட்டுலாம் எவனும் கிடையாது. ஆத்மாக்கள் என்கிற சீதையைத்தான் இன்றைக்கி ராவணன் கடத்திட்டான். எல்லா ஆத்மாக்களையும் கடத்திட்டான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்குது. அதுக்கு காரணம் உடல் உணர்வு. இப்போ உடல் கிடையாது, நான் அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவின் நினைவில் எந்த அளவுக்கு மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு மீண்டும் அந்த சக்தி வரும். ஸோ இப்போ மட்டும்தான் கடவுளை பற்றியே தெரியும். இது வரைக்கும் நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, எந்த வேதத்தில் கடவுள் எப்படி இருக்காருன்னு போட்டிருக்குதா? ஏன்னா கடவுள் வந்திருந்தால்
அல்லது கடவுள் மூலமாக தான் அந்த ஞானம் வந்திருந்தா உலக மகா ரகசியம் கடவுள் எப்படி இருக்கார், எங்கே இருக்காருன்றது தான். அதை பற்றி எங்கேயுமே இருக்காது இல்லையா? குரானில் இருக்காது, பைபிளில் இருக்காது, ராமாயணத்தில் இருக்காது, மகாபாரத்தில் இருக்காது, கீதையில் இருக்காது, எதுலேயுமே இருக்காது. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், நீங்களும் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மா தான், நானும் ஆத்மா தான். நான் விலகி இருக்கக்கூடிய, அதாவது இந்த பூமியிலிருந்து விலகி இருக்கிறதுனால என்னை பரமாத்மா, கூடவே உயர்ந்த ஆத்மானும் அர்த்தம் இருக்குது. ஸோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அவர். ஆனால் தான் பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. எப்படி தந்தை? ஒரு அப்பாவுக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக அந்த குழந்தை ஆகுது இல்லையா? ஆனால் அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அந்த அப்பாவுடைய ஆஸ்தி அதை அனுபவிக்கும். செத்துடுச்சுன்னா வேறு ஜென்மம் எடுக்கும் பொழுது மனிதனாக தான் பிறப்பான். ஸோ வேறு அப்பா அம்மாவுக்கு பிறக்கும்போது பெரிய கோடீஸ்வரனுக்கு பிறந்திருப்பான், அல்லது இவனே கூட கோடீஸ்வரன் ஆகியிருப்பான். ஆனால் இறந்து ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் பிறந்தானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவனோட ஆஸ்தி எல்லாம் இல்லையா? ஸோ அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆஸ்தி. ஆனால் கடவுள் ஏன் பரமபிதா அப்படின்னா, அனைத்து ஆத்மாக்களுக்கும் 5000 வருஷத்துக்கு தேவையான ஆஸ்தியை, அல்லது குறைஞ்சபட்சம் 2500 வருஷம் சொர்க்கத்தில், அதுக்கு தேவையான அத்தனை ஆஸ்தியையும் இப்போ கொடுக்குறார். கடைசியில் எப்படி கொடுக்குறாருன்னா, ஆத்மா தூய்மையை இழக்க நீ அனைத்தையும் இழந்துட்ட. இப்போ எந்த அளவுக்கு நீ தூய்மையாகிறோ மீண்டும் இழந்த அந்த சொர்க்கத்தை நீ அடைவாய். இப்போ தூய்மை ஆகிறதுக்கு என் ஒருவனின் நினைவில் இரு, எல்லோரையும் ஆத்மான் பாரு. அந்த உடல்ன்றதே மறந்துடணும். சகோதரன் சகோதரி இல்லை, வெறும் ஆத்மா தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா சகோதரன் சகோதரனா கூட அது உடம்பு இல்லையா? ஸோ அதையும் கடந்து மேலே போ, வெறும் ஆத்மா, அந்த ஒளிப்புள்ளி தான் தெரியணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ எப்படி காமம் வரும்? அப்போ ஆத்மாவையே பார்க்கும்போது ஆத்மாவின் குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் வரும். ஸோ அந்த சக்தியை இறைவனை உயிரோட்டமாக நினைக்கும் பொழுது மட்டும்தான் நீ அடைய முடியும். ஸோ அந்த இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறதுடைய நினைவாக சிவலிங்கம் இருந்தால் கூட நீ சிவலிங்கத்தை நினைக்கிறதுனால உன்னுடைய பாவம் அழியாது இல்லை. சிவனுடைய நினைவாகவே உருவாக்கப்பட்ட லிங்கத்தை பார்த்தாலே அழியாதுன்னும் பொழுது கிருஷ்ணரையோ ராமரையோ முருகனையோ பிள்ளையாரையோ இயேசுவையோ அல்லது முஸ்லீம்கள் மாதிரி வெறும் சுவத்தையோ பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாலும் உங்கள் பாவம் கொஞ்சம் கூட அழியாது. மாறாக பாவம் இன்னும் அதிகமாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா பாவம் அழிஞ்சால் தான் நீங்கள் பாவம் செய்கிறது நிறுத்துவீங்க. நீங்கள் பாவம் அழிக்கிறதுக்கான எந்த வேலையும் பண்ணலன்னும் போது தானாகவே ஆத்ம சக்தி இழக்க தான் போகுது. இன்னும் உலகம் மோசமாக தான் ஆக போகுது. இப்போ எல்லா நாட்டிலையும் எல்லா மதத்துக்காரங்களுமே ரொம்ப கீழான நிலை தானே அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மதம் அவங்கள காப்பாற்றலை அப்படிங்கிறது நிரூபணமாகுது. அப்போ மனிதர்கள் படைத்த அத்தனையும் விட்டுட்டு, மனிதர்கள் எழுதிய மதங்கள், வேதங்கள் எல்லாத்துலேருந்தும் விலகி உயிரோட்டமாக இப்போ வந்திருக்கிற 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் கடவுள் வரார். இப்போ தான் வரார் நேரடியாக. அவருடைய ஞானம் இப்போ மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அந்த ஞானத்தை கேட்டு, அந்த ஞானத்துடைய சாரம் உங்கள் ஆத்மான்னு சிவபரமாத்மாவை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அன்பா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொடுத்துட்டு போனது தான் அந்த சொர்க்கம். ஸோ அதில் 2500 வருஷத்தில் 21 பிறவி எடுப்போம் அதிகபட்சம். ஸோ அதில் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பிறவி எடுப்போன்றதெல்லாம் நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ அதை வச்சு இப்போவே முடிவாயிடும். நரகத்தில் அப்படி கிடையாது. நரகத்தில் முந்தைய ஜென்மத்தில் நீ என்ன கர்மா பண்ணுறியோ அதற்கேற்ப தான் அடுத்த ஜென்மம். ஆனால் சொர்க்கத்தில் இந்த ஒரே ஜென்மம், இந்த கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். இப்போ நாம் கடைசி 100 வருஷம் தான் கடவுளே வராரு. அவர் 87 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் உலக அழிவுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்கிறோமோ, இது 2500 வருடத்துக்கு தேவையான அழகிய உடல், ஆரோக்கியம், செல்வம், உறவுகள் அத்தனையும் இப்போவே நாம் சம்பாதிக்கிறோம். இதற்கான வழியை கடவுள் கொடுப்பதினால்தான் அவர் பரமபிதா. வழியைத்தான் அவர் கொடுக்கிறார், முயற்சியை நீங்கள் தான் பண்ணணும். அதை தான் இந்து மதத்தில் அந்த ஞானப்பழம் கதை இருக்குது இல்லையா? முயற்சி பண்ணி தான் அதை அடைய முடியும். முருகன் பிள்ளையார் தானே, ஏன் சமமாக பிரித்து கொடுத்துருக்க வேண்டியது தானே நிறைய பேருக்கு தோணும். அது பழம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஞானத்தின் பலன் சம்மந்தப்பட்ட விஷயம். கடவுள் ஞானம் கொடுக்குறார். இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வென்றவராக முழுக்க ஆத்ம உணர்வில் நிலை பெற முடியுதோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீங்க, நீங்கள் பண்ண முயற்சிக்கு ஏற்ப. ஸோ அதனால தான் அந்த வேதங்களில் எல்லாமே முரண்பாடு வர்றதுக்கு காரணம், அதுக்குள்ளே ரகசியம் இருக்குது. அது கடைசியில் கடவுள் ஞானத்தை கொடுக்கும்பொழுது தான் அதோடைய ரகசியம் வெளிப்படும். பைபிளில் கடைசியில் வெளிப்பாடு வச்சுருக்கிறாங்க, அதில் எதுவும் வெளிப்படுறது கிடையாது. இப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் வெளிப்படும். ஆனாலும்
இந்த ஞானத்தை கோடியில் சிலரால் மட்டுமே புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சத்தியமாக அந்த கோடியில் ஒருவராக நீங்கள் இருந்திருப்பீங்க. இல்லாட்டினா அந்த பொறுமை சக்தி கூட உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறாரு, இப்போ மட்டும்தான் நீங்கள் உயிரோட்டமாக என்னை நினைக்கிறீங்க. உங்கள் ஆத்மான்னு வந்து உயிரோட்டமாக கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நினச்சி தூய்மையாகி அந்த பரந்தாமத்துக்கே போயிட்டு அப்புறம் இந்த பூமிக்கு சொர்க்கமான பிறகு வருவோம். நம்ம தகுதிக்கு ஏற்ப எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே நம்ம ஜென்மம் எடுப்போம். ஸோ இப்போ உயிரோட்டமாக இறைவனை நினைக்கிறோம். அடுத்தது சொர்க்கத்தில் கடவுளை நினைக்கவே மாட்டோம். ஏன்னா நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது, எல்லாத்தையும் மறந்து இருப்போம். நரகத்தில் துக்கம் வந்தோடனே கடவுளுக்கு சிலையை வச்சு வழிபட ஆரம்பிப்போம். முதல்ல சிவனுக்கு, அப்புறம் மற்றது எல்லாத்துக்கும். இப்போ இந்த ஞானத்தை எப்போ கொடுக்குறார் கடவுள்? கலியுகத்தின் இறுதியில் கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதத்தில் ஆதாம் முதல் மனிதன் சொல்லப்பட்டது. அப்போ பிரம்மாவுக்கு முன்னாடி யாருமே கிடையாதா? இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, மனிதனுடைய புத்தி கலியுகத்தில் களிமண் மாதிரி ஆயிடுச்சு. அதைத்தான் நாங்கள் களிமண்ணிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்கி என் சுவாசத்தை, என்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து எனக்கு சமமாக என்னுடைய குமாரனை படைத்தேன் அப்படின்னு பைபிளில் இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, களிமண் மாதிரி இருக்கிற புத்தியில் இறைவனுடைய புத்தியை கொடுத்து இறைவனுக்கு சமமாக நம்மை மீண்டும் ஆத்ம உணர்வுடையவராக கடவுள் இப்போ படைக்கிறார். இப்போ இது வரைக்கும் நம்ம பக்தி பண்ணிகிட்ருப்போம். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மதத்தின் வழிபடி பண்ணியிருப்போம். எதுக்குமே அர்த்தம் கிடையாது, எதுக்கும் எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான். அதனால் அனைத்தையும் இழந்து தான் இருக்கிறோம். நமக்குள்ளே மிருக குணம் வளர்ந்தது தான் மிச்சம். ஸோ அப்போ அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இறைவனை மட்டும், உயிரோட்டமான இறைவனை நினைத்து உயிரோட்டமான இறைவன் கொடுக்குற அந்த உயர்ந்த வழி, அதுதான் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்கிறது. ஸ்ரீனா உயர்ந்த, மத்னா வழி. ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் கொடுக்குற இந்த ஞானம் தான் உண்மையான கீதை. பக்தி மார்க்கத்தின் ஏதன கீதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு எதுவுமே புரியாது இந்த ஞானம் தெரியாமல். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிறது எல்லாமே உண்மையும் கிடையாது. ஸோ அப்போ அனைத்து மதத்திலிருந்தும் உன் புத்தியை விலக்கு அப்படிங்கிறது மதத்தை விடுன்றதுக்காக சொல்கிறது கிடையாது. அந்த மதத்தின் வழிமுறைகள் என்ன? இன்றைக்கி எல்லா மதத்தை சார்ந்தவனும் கறிமீன் சாப்பிட்றான், எல்லாமே காமத்தில் விழுந்துட்டுருக்கான். அந்த வழியிலேருந்து வெளியில் வான்னு அர்த்தம். மதம்னாலே வழி தான். முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இது மதம் கிடையாது, மார்க்கம். அப்போ மற்றதெல்லாம் மட்டும் என்னாகும்? எல்லாமே வழி தான். மதம்னாலே மார்க்கம் தான் இல்லையா? பர்தா போட்டுக்கிட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பா? அப்போ பர்தா போட்ட பெண்களுக்கு யாருக்குமே எதுவுமே நடக்கலையா? நடந்திருக்கு தானே. இங்கேயே பெரிய ஒரு ஃபேமஸான கேஸே நடந்திருக்குது இல்லையா? ஸோ அப்போ உண்மையான பாதுகாப்பு கடவுளுடைய நினைவு. அடுத்தது ஆத்மாவை பார்க்கணும். எல்லாரையும் பர்தா போடுங்கன்னு நம்ம கம்பல் பண்ண முடியாதே இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லை, பம்பாயின்னு ஒரு படம் எடுத்து பர்தா போட்ட பெண்ணையே கவர்ச்சியாக காட்டினார் டைரக்டர். ஸோ அப்போ அந்த மாதிரி சாத்தான் ரொம்ப புத்திசாலி. ஆனால் அதை விட கடவுள் புத்திசாலி தான். ஆனால் அவருடைய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் சாத்தானை வெல்ல முடியும். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? உடலை பார்க்காத ஆத்மாவை மட்டும் பாரு. அப்போ அவங்க பர்தா போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, போடாட்டினாலும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி இருக்கணும். இன்னும் போக போக ஒரு ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக மோசமாக தான் ஆக போகுது. முழு நிர்வாணமாக வந்து நின்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இதுதான் எங்கள் உரிமைன்னு அவங்க ஆல்ரெடி அமெரிக்காலாம் அந்த போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஆத்மாவை மட்டுமே பார்ப்பேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வரணும். இது சிவபரமாத்மாவை நினைக்க 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 தான் இந்த சக்தி வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டது, பார்த்தது, படித்தது, ஃபாலோ பண்ணுறது அத்தனையும் மனித வழி தான். கடவுள் ஒருவர் தான், அவர் கொடுக்கும் வழி ஒன்றே ஒன்று தான். அது இப்போ தான் கிடைக்குது. ஸோ இதை தவிர நீங்கள் எது ஃபாலோ பண்ணாலும் அது மனித வழின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்கள் மன வழிப்படியோ மனித வழிப்படியோ நடக்காமல் நான் சொல்வதை மட்டும் இப்பொழுது கேளுங்கள். அப்பொழுது தான் நான் படைக்கும் சொர்க்கத்தில் நீங்கள் வாழ முடியும். ஏன்னா சொர்க்கத்தில் என்ன குணம் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த குணத்தை தான் இப்பொழுது போதிக்கிறார். ஒவ்வொரு 5000 வருட இறுதியிலும் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை மீண்டும் சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துறதுனால தான் எல்லா புகழும் அந்த ஒரு இறைவனுக்கே. அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவபெருமான் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அங்கே கோயிலை இடி அப்படின்னு சொல்லப்பட்டதுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, மனித வழியை கைவிடு, இறைவனின் கையை பிடி, இறைவனின் வழிப்படி நட அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு கோயிலை இடிக்கிறது ஈஸியாக இருக்குது. இதுதான் கஷ்டமாக இருக்குது. ஐயோ காமத்தை விடுறதா, ஐயோ கரிமீனை விடுறதா. அதனால தான் கோடியில் ஒருவர் தான் சொர்க்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா நீங்கள் தான் முயற்சி செஞ்சு அதை அடையிறீங்க.
கடவுள் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. கேட்கவே மாட்டேன்னா கடவுள் என்ன பண்ண முடியும்? உலகம் அழியும் போது எல்லோரும் பரந்தாமத்துக்கு போய் தான் ஆகணும், சொர்க்கத்துக்கு வராட்டினாலும். ஸோ அப்போ சிவபெருமானை நினைத்தால் மட்டுமே நீங்கள் போக முடியும். நட்சத்திரம் மாதிரி நினைத்தால் மட்டுமே. நீங்கள் பாட்டுக்கு மந்திரம் சொல்கிறேன், ஒவ்வொரு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறேன், அரபு மொழியில் சொல்கிறேன், வெவ்வேறு மொழியில் கிறிஸ்தவர்கள் ஹரபான்னுவாங்க. எது பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இங்கே பேயா சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ கடவுளை அப்பான்னு உணர்ந்து நட்சத்திரம் மாதிரி நீங்கள் நினைவு செய்யும் பொழுது மட்டும்தான் ஆத்மா மேலே போகும். ஸோ அந்த மாதிரி பேயாலும் அழிஞ்சு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் மேலேயே வரணும்னா யார் என்ன பண்ண முடியும்? இப்போவே இந்த ஞானத்தை கேட்டு இறைவனை நினைவு செய்து உங்களுடைய குணத்தையும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் படைக்கிற சொர்க்கத்தில் சும்மா ராஜா மாதிரி இல்லை, ராஜாவாகவே பிறப்பீங்க. ஸோ அப்படி பிறக்கிற நம்பர் 1 மகாராஜா தான் ஸ்ரீ நாராயணன். அதனால்தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. உலகத்தில் எந்த மதத்திலேயாவது சொர்க்கவாசல் திறப்பு விழா கொண்டாடி பார்த்துருக்கிறீங்களா? பாரத பூமியில் தான் நடக்குது. இந்த பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது, மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், முஸ்லீம்களுக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை மாதிரி. அது என்ன அப்படின்னா, அவங்க தொழுகை பண்ணும் பொழுது மெக்கா எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி தான், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கேருந்து மெக்கா எந்த திசையில் இருக்கோ அதை நோக்கி அவங்க வழிபடுவாங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா, அதாவது கடவுளுடைய ஞானம் தான் அங்கே அப்படி ஸ்தூலமாக அப்படியே வெளிப்பட்டு இருக்குது பக்தியில். இங்கே நம்ம என்ன பண்ணோன்னா, என்ன பண்ணாலும் நம்முடைய புத்தி இருக்குது பாருங்கள், அந்த சொர்க்கத்தில் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேன், எப்படி எல்லோரையும் ஆத்மான்னு பார்த்தேன், அந்த தெய்வீக குணத்தை மட்டும் வெளிப்படுத்திட்டு இருந்தேன். இதே சிந்தனையில் நீங்கள் இருப்பீங்க இறைவனுடைய நினைவோடு சேர்த்து. அதாவது புத்தியினால் உங்களுடைய கவனம் சொர்க்கத்தில் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொர்க்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, எங்கேயோ மேலே இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால் மெக்காவை நோக்கி அவங்க வழிபடுறாங்க. காரணம் அவங்க மதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஒரு விதத்தில் அவங்களுடைய சொர்க்கத்தின் பக்கம்தான், ஏன்னா முஸ்லீம் மதம் அங்கே தான் தோன்றுது இல்லையா? ஸோ அப்போ தோன்றதுனால என்ன அர்த்தம், முஸ்லீம் தர்மத்து ஆத்மா முதலாக வர்ற இடம் அந்த இடம் தான். ஸோ அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் சொர்க்கம். இப்போ பாலைவனமாக இருக்குது, ஒருவேளை இதுக்கு முன்னாடி சோலைவனமாக இருந்திருக்கலாம், தெரியல. 1400 வருஷம் இல்லையா, எது வேணாலும் நடந்திருக்கலாம். அல்லது அப்போவே பாலைவனமாக தான் இருந்துச்சா, அதுவும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு அதுதான் முதல் இடம். அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தர்மத்தின் ஆத்மா, இப்போ இந்த ஞானத்தை எடுக்கிற தர்மத்தின் ஆத்மாவுடைய ஆயுள் 5000 வருஷம். அப்போ அதில் முதல் 2500 வருஷம் சொர்க்கம், ஒரிஜினல் சொர்க்கத்தில் இருப்போம் நாம், கடவுளுடைய ஞானத்தை நேரடியாக கேட்பவர்கள். அடுத்த 2500 வருஷம் இந்த பூமி நரகமாகுது. ஸோ அந்த நரகம் கூட பாதி துக்கம் கொடுக்கறதா இருக்காது, ஆனால் அப்போ தான் பாவம் செய்ய ஆரம்பிப்போம். அடுத்த பாதி தான் துக்கம். அப்போ 3/4 பங்கு நமக்கு சொர்க்கம் மாதிரி தான். மற்ற தர்மத்து ஆத்மாக்கள், உதாரணத்துக்கு கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்கள் எடுத்திங்கன்னா 2000 வருஷம் அவங்களுக்கு ஆவரேஜாக ஆயுள். ஸோ அதில் 1000 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதாவது நரகம் தான் அது, ஆனால் அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடுத்த 1000 வருடத்தில் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக துக்கத்தை அனுபவிப்பாங்க. இப்போ எல்லா தர்மத்தின் ஆத்மாவும் இறுதியில் துக்கத்தின் உச்சத்தை அனுபவிக்கிற நேரத்தில் தான் நாம் இருக்கிறோம். கொரோனா பார்த்துட்டோம், இயற்கை சீற்றம் பல நாடுகளில் சொயட்டி அடிக்கிறத பார்க்குறோம். ஜப்பானில் 400 நிலநடுக்கம் ஒரே நாளில் வருது. துருக்கி சிரியாவில் போன வருஷம் வந்தது. இன்னமும் மனிதனுடைய குணம் மாறலை, இன்னமும் அடிச்சுக்கிட்டு மதத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. எல்லாத்தையும் விட்டால் தான் கடவுள்கிட்டே போக முடியும், சொர்க்கத்துக்கிட்டே போக முடியும், கடவுளே அடையாளம் கண்டுக்க முடியும் அப்படிங்கிறத பாவம் அவங்களுக்கு அவங்க மொழியில் எடுத்து சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. எடுத்து சொன்னாலும் கேட்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குதா நமக்கு தெரியல. ஆனால் எல்லா இடங்களிலும் இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் இருக்குது. ஸோ மாறிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க. அந்த கம்மியான பேரில் ஒருவராக நீங்கள் இருப்பதற்காக உங்களுக்கு முபாரக், வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.